முதல் தமிழ்தான் இன்றைக்கு 4வது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் என்பதை இன்று நான் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு சொல்ல கடமை. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். த கிரேட் இந்தியன் ஜீன் ப்ராஜெக்ட், இணையமே இன்றைய கல்வெட்டு, இந்த திட்டத்தின் கீழாக தமிழ் சமூகத்திற்கு பங்காற்றிய அடுத்த தலைமுறை தமிழர்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சிறப்பு மிகு தமிழர்களை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் ஒரு மருத்துவரை, ஒரு ஆங்கில வழியில் MBBS அந்த துறை சார்ந்து அதன் மேல் படித்த ஒரு குடல் மருத்துவ சிகிச்சை, அதாவது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க, இது சார்ந்த துறை சார்ந்த ஒரு வல்லுநரை தமிழுக்காக நாம் இப்பொழுது ஆவணப்படுத்த உள்ளோம். ஆங்கில மருத்துவர்கள் அப்படின்னாலே அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க காலையில போவாங்க, வருவாங்க, அவங்களுடைய உலகத்துக்குள்ள சுழன்று கொண்டிருப்பார்கள். அப்படின்றதுல மீறி சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் நம் தமிழ் இனத்திற்கும் தனக்கான பொறுப்பை உணர்ந்து செயலாற்றும் மிக சில மருத்துவர்களில் இவரும் ஒருவர். நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அமெரிக்காவில் உள்ள திரு டாக்டர் சோமா இளங்கோவன் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆவணப்படுத்த உள்ளோம். முதல் கேள்வி, ஐயா, உங்களுடைய பிறப்பு, நீங்கள் பிறந்த நிலப்பகுதி, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பள்ளி பருவம், பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சந்தித்த ஆசிரியர்கள், இது சார்ந்த நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அருமை தமிழ் நெஞ்சங்களே, அறிவியல் தமிழ் மன்ற உறுப்பினர்களே, ஆதரவாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஐயா செம்மல் அவர்களின் முயற்சி பெரும் முயற்சி. ஒரு தனி மனிதர் இவ்வளவு தூரம் ஆர்வத்துடன் உலக தமிழர்களை ஒன்றிணைத்து பல்வேறு துறைகளிலே செயல்பட்டு வருவது எனக்கு பெரும் வியப்பை தருகின்றது. அவருடைய பணியில் என்னால் முடிந்த ஒத்துழைப்பை தர நான் செய்வது அவருடைய தந்தையார், நான் பெரிதும் போற்றக்கூடிய மனவை முஸ்தபா அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் கடமையாக கருதுகின்றேன். என்னுடைய ஊர் திருச்சிக்கு அருகே கொள்ளிடக்கரையிலே பிச்சாண்டார் கோவில் என்னும் ஊர். கொள்ளிடத்தின் ஒரு கரை ஸ்ரீரங்கம், அடுத்த கரை எங்கள் ஊர் பிச்சாண்டார் கோவில். ஆண்டவனே பிச்சை எடுத்ததாக கதை. மிகவும் அருமையான கிராமம். நான் வளர்ந்த பொழுது எங்கும் பசுமை, நெல் வயல்கள், தினமும் ஆற்றிலே தான் குளிப்போம். கொள்ளிடத்து கரையிலே கோடை காலத்து விடுமுறையை மணலிலே அருமையான மணலாக இருக்கும், ஊற்று நீர் போல் தண்ணீர் தெளிவாக இருக்கும். அங்கே நானும் என் அன்னாரும் பல மணிகளை செலவு செய்திருக்கின்றோம். அந்த ஊரின் சிறப்பு பல, அதில் 2-3 சிறப்புகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அந்த ஊரிலே ஒரு மூதாதையர் கோவில் ஒன்று உள்ளது. அதை அம்மன் கோவிலாக மாற்றிவிட்டார்கள். அந்த அம்மன் கோவிலிலே பூசாரியாக இருப்பவர் பார்ப்பனர் அல்லாதவர். எங்கள் ஊரிலே பெரிய பார்ப்பன தெரு இருக்கிறது. அங்கே படித்து மும்பை, டெல்லி என்று பல துறைகளிலே பெரிய வல்லுநர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த ஊர் திருவிழா, அந்த கோயில் திருவிழாவிற்கு கட்டாயம் விடுவார்கள், ஆண்டுதோறும் குடும்பத்துடன். அவ்வளவு சிறப்பு. அதே மாதிரி உத்தமர் கோவில் என்று இருக்கிறது. அங்கே பெரிய சிறப்பு என்னவென்றால், மும்மூர்த்திகள் சிவா, விஷ்ணு, பிரம்மா. பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது. அவர் தாளம்பூ கதையிலே பொய் சொல்லிவிட்டார் என்பதற்காக அவருக்கு கோயிலே கிடையாது. ஆனால் உத்தமர் கோயிலே அந்த மும்மூர்த்திகளும் இருப்பதால் பெரிய சிறப்பாக சோழ மன்னர் கட்டிய கோவில். அங்கே மிகவும் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்கும். எங்களுக்கு பொழுதுபோக்கு அந்த கோவில் சுற்று வட்டாரத்திலே விளையாடுவது தான். அங்கேதான் மின்சார விளக்குகள் இருக்கும், வேறெங்கும் மின்சார விளக்குகள் இருக்காது. அங்கேதான் நாங்கள் விளையாட்டு மைதானமாக விளையாண்டு காலத்தை கடத்தினோம். மிகவும் அருமையான இனிமையான வாழ்க்கை. என்னுடைய சக வயதுனர்களுடன் ஏறாத மரங்கள் கிடையாது. மாமரமாக இருந்தாலும் சரி, நாவல் மரமாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் அனுபவித்த இன்பங்கள் அதை சொன்னாலே பல மணி நேரங்கள் ஆகும். எங்கள் குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். என்னுடைய தாத்தா
பெரிய உழைப்பாளியாக இருந்தார். இளைய வயதிலேயே இறந்து விட்டார். அவர் என்னை பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் என்னுடைய பாட்டியிடம் என்னுடைய சொத்தெல்லாம் போனாலும் பரவாயில்லை, என் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி சென்றாராம். அந்த அளவிலே என்னுடைய பாட்டியார் திருமதி பாப்பாத்தி அம்மாள் அவர்கள் அவருடைய குழந்தைகளை படிக்க வைத்தார்கள். அதே மாதிரி எங்களுடைய தாயார் நாகரத்னம் அம்மாள் அவர்கள் மிகவும் படிப்பிலே அக்கறை கொண்டு எங்களை படிக்க வைத்தார். நாங்கள் 3 பேர் மருத்துவர்கள், ஒருத்தர் பேராசிரியர், இன்னொருவர் பொறியியல் வல்லுநராக இருந்தோம். அருமையான இளமை வாழ்க்கை. ஐயா, இப்பொழுது பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லலாமா? எங்கள் ஊரிலே ஒரு பள்ளிக்கூடம், ஆரம்ப பள்ளிக்கூடம். அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார், பண்ணையார் என்று சொல்வோம். அவர் தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு பார்ப்பனர் BA, அந்த காலத்திலே BA ஆங்கிலம் படித்தவரை கொண்டு வந்து அவருக்கு வீடு கொடுத்து நிலம் கொடுத்து அந்த பள்ளியை அவரிடம் ஒப்படைத்தார். அவருடைய பெயர் சுப்பிரமணி. அவர் மிகவும் கடமை உணர்வுடன் அந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி அதை பின்னால் உயர்நிலைப் பள்ளியாக வரும் அளவிற்கு சிறப்பாக செய்தார். ஒரு 30 கிராமங்கள் சுற்றிலும் உள்ளவை வந்து அந்த பள்ளிக்கூடத்திலே படித்தார்கள் என்றால் நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீர்கள். அதில் படித்த பலர் பல துறைகளிலே வல்லுநர்களாக இருக்கின்றார்கள். அந்த பள்ளி எங்கள் வீட்டிலிருந்து ஒரு அரை மைலுக்கு மேலே இருக்கும். நாங்கள் காலையில் நடந்து, மதிய உணவுக்கு நடந்து, அந்த மாதிரி எல்லாம் நடந்து சென்று படித்தோம். என்னுடைய 5ஆம் வகுப்பு ஆசிரியை குமரகுருபா என்பவர்கள் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்தவர். நான் அமெரிக்கா வந்தால் கூட தொடர்பிலே இருந்து எங்கள் வீட்டு நிகழ்ச்சிகள் ஒன்று கூட அவர் இல்லாமல் நடந்தது கிடையாது. எங்கள் குழந்தைகள் எல்லாம் அவரிடம் அன்பு செலுத்துவார்கள், அவர் அன்பு செலுத்துவார். நான் ஒவ்வொரு முறை ஊருக்கு வரும்பொழுதும் அவரை பார்த்து வந்திருக்கிறேன். அவ்வளவு அர்ப்பணிப்பு உள்ளவர். திருமணமே செய்து கொள்ளாமல் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்வதே அவருடைய வாழ்க்கையாக முடிந்தது. அதே மாதிரி நான் சொன்ன சுப்பிரமணிய என்ற அந்த தலைமை ஆசிரியர் மிகவும் அன்பு, கடுமையான கண்டிப்பு உள்ளவர். அவர்தான் எனக்கு அந்த காலத்தில் இளங்கோவன் ELAN என்று போடுவார்கள். அவர்தான் E ஃபார் ஏழுமலை, I ஃபார் இளங்கோவன் என்று எனக்கு சொல்லி தந்தார். எங்கள் குடும்பத்து மேலேயே அவர் மிகவும் பிரியமாக இருப்பார். நான் சிறு வயதிலேயே என்னுடைய இள வயது நண்பர்களை அழைத்து கொண்டு இந்த மெகாஃபோன் என்று சொல்வார்கள், ஒரு தகர குழாய் மாதிரி பெரிதாக இருக்கும், அதை கையில் பிடித்து கொண்டு பேச வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு நான் மாலை நேரங்களிலே ஊர்வலம் செல்ல ஆரம்பித்து விடுவேன், பின்னால் சிறு படையுடன். தந்தை பெரியார் வாழ்க, வெண்டாடி வேந்தர் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு செல்வேன். அவர் வீட்டிற்கு முன்னால் சென்றால் அரசியல் விதவை ராஜகோபாலாச்சாரி ஒழிக என்று அந்த காலத்திலே சொல்வேன். அவர் என்னுடைய தந்தையாரிடம், சோமு, உன் பையன் நல்ல சத்தமா பேசுறான், அதுவும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்தா ரொம்ப சத்தமா பேசுறான் என்று சொல்வார். அந்த அளவிற்கு சிறு வயதிலிருந்தே நான் பெரியார் கொள்கையில் வளர்ந்தவன். ஆனால் அவரை நான் ஒவ்வொரு முறை சென்ற பொழுதும் பார்த்து வந்திருக்கின்றேன். இறுதியாக நான் பார்த்த பொழுது அவருக்கு 96 வயது இருக்கும். மிகவும் தெளிவாக இருந்தார், நன்றாக பேசினார். நான் ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் என்னிடம் மிகவும் பெருமையாக அன்புடன் சொல்வார், யார் யாரோ வந்து பார்க்கிறார்கள் பெரிய பெரிய பதவியிலிருந்து, அதெல்லாம் எனக்கு பெருமை இல்லை, நீ வந்து பார்க்கிறாயே அதுதான் எனக்கு பெருமை என்று அவருடைய துணைவியாரை எனக்கு பால் கொண்டு வர சொல்லி மிகவும் அருமையாக பேசுவார். நான் இறுதியாக பேசும்பொழுது நிறைய நேரம் பேசி கொண்டிருந்தார். என்னுடைய சிறு வயதிலே அவருடைய வயலும் எங்கள் வயலும் பக்கத்திலேயே இருக்கின்றன. அந்த வயலிலே தண்ணி பாய்ச்சுவதிலே கொஞ்சம் தகராறு. அதிலே நான் சிறுவனாக இருந்தவன். பலர் இருக்கும் பொழுது அங்கே சென்று நான் மண்வெட்டியை எடுத்து அந்த எங்களுக்கு மேற்காலே அணை போட்டிருந்ததை உடைத்தேன். அவ்வளவு பேரும் அசந்து விட்டார்கள் என்று சொல்லி நான் செய்த சாகசங்களை எல்லாம் எனக்கே மறந்து விட்டதையெல்லாம் மிகவும் பெருமையுடன் சொல்வார். அந்த அளவிற்கு சிறப்பான மனிதர். அடுத்து என்னுடைய உயர்நிலைப் பள்ளியிலே ஒரு இந்தி ஆசிரியர் சீனிவாசராகவன் என்ற ஒரு பார்ப்பனர், மிகவும் அன்பானவர். நான் அப்பொழுது இந்தி படித்து கொண்டிருந்தேன். முதல் கட்ட தேர்வு எழுதிவிட்டேன். அடுத்த கட்ட தேர்வு வரும்பொழுது இந்தி போராட்டம் வந்து விட்டது. இந்தி ஒழிக என்று நாங்கள் எல்லாம் இந்தி படிக்க மறுத்து விட்டோம். அந்த ஆசிரியர் என் மீது மிகவும் அன்பு கொண்டு என்னை, நீ என் வீட்டிற்கு வா, பள்ளிக்கூடத்தில் படித்தால் தானே உன் நண்பர்கள் உன்னை திட்டுவார்கள், என் வீட்டிற்கு வா என்று அவரை ஸ்ரீரங்கத்தில் உள்ள அவர் வீட்டிற்கே வரவழைத்து
எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். அப்பொழுது காஃபி கொடுத்தார். காஃபியை நான் இப்படி குடிக்க பார்த்தேன். டேய், உன்னாலாம் அதெல்லாம் முடியாது, நீ எப்பவும் குடிக்கிற மாதிரி இப்படியே குடிடா என்று சொல்லி அன்புடன், அவ்வளவு அன்பாக இருப்பார். நான் அமெரிக்கா வரும் முன் அவர் பெரிய பதவியிலே மகாபலிபுரத்திலே அவர் சமஸ்கிருத இந்தி வல்லுனர். ஆகவே தொல்பொருள் நிலையம் அங்கே மகாபலிபுரத்தில் இருக்கிறது. அதில் தலைவராக இருந்தார். அவரை நான் பார்த்து அமெரிக்கா சென்று வருகிறேன் என்று சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவருடைய மனைவியிடம் மிகவும் பெருமையாக சொன்னார். எனக்கு பல ஆசிரியர்கள் இருந்தார்கள். தமிழ் துறையிலே கோடப்பிள்ளை என்றவர் மிகவும் சிறப்பான தமிழ் இலக்கணத்தில் பெருமை வாய்ந்த ஆசிரியர். இதையெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது.